இந்த வீடியோல நாம பார்க்க போறது நமது முதன்மை தெய்வமான விநாயகர் பற்றி தான். நாம பார்க்க போற சிறப்பு தெய்வம் விநாயகர் எங்கு உள்ளது, இந்த விநாயகரின் வரலாறு சிறப்புகள் என்ன, இங்க போனா நமக்கு கிடைக்கும் நன்மை என்னன்னு பார்க்க போறோம். வணக்கம், காஸ்மிக் லைவ் சேனலுக்காக சதீஷ். கோயம்புத்தூர் காந்திபுரத்துல இருந்து 9 கிலோமீட்டர் பொள்ளாச்சி போற ரூட்ல இந்த ஈச்சனாரி விநாயகர் கோவில் இருக்கு. காந்திபுரத்துல இருந்து ஈச்சனாரி விநாயகர் கோவில் போறதுக்கு நிறைய பஸ் இருக்கு. ஒரு சில கோவில்கள் மனிதர்களால் கட்டப்பட்டு இருக்கும், சில கோவில்கள் கடவுள் விருப்பத்தால் மனிதர்கள் கட்டியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கோவில் தான் இந்த ஈச்சனாரி விநாயகர் கோவில். இந்த கோவில் 500 வருஷத்துக்கு முன்னாடி இறைவனின் விருப்பத்தால் கட்டப்பட்டது. இங்கு முதன்மை தெய்வமாக விநாயகர் உள்ளார். இந்த கோவில் உருவான வரலாறு பார்க்கும்போது பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலுக்கு ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்ய 5 அடி உயரம் 3 அடி பருமனுள்ள விநாயகர் சிலையை மதுரையிலிருந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போது அந்த வண்டியின் அச்சு முறிஞ்சிருச்சு. அந்த இடம் இப்ப இந்த கோவில் இருக்கிற இடம்தான். எவ்வளவு முயற்சி செய்தும் விநாயகரை எப்படிப்படுத்த முடியவில்லை. அப்போ காஞ்சி சங்கராச்சாரியா விருப்பப்படி இங்கேயே அந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்து இந்த கோவில் அமைக்கப்பட்டது. முன்பு இருந்ததை விட இப்போது கோவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் சிறப்பு அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கிற 27 நட்சத்திரத்துக்கும் 27 வகை அலங்கார பூஜை பண்றாங்க. இங்கு பூஜைக்கு தேவையான பொருட்கள் பக்தர்களை காணிக்கையாக கொண்டு வர்றாங்க. விநாயகரின் சிறப்பே மக்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் போதும் விநாயகரை வணங்கிவிட்டு செல்வாங்க. புது வாகனம் வாங்கினால் இந்த விநாயகரின் காலடியில் சாவியை வைத்து வணங்கிட்டு போவாங்க.